தேதி ஜூன் 12, 1962. நேரம் காலை சரியா 7 மணி. அல்கட்ராஸ் சிறையில வழக்கம் போல கைதிகளை எண்ணும் பணி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு காவலாளி ஒரு குறிப்பிட்ட அறைக்கிட்ட போறாரு. அந்த நிமிஷம் அவரு கண்ட காட்சி அவருக்கு எவ்ளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உலகத்தோட மிக கடுமையான பாதுகாப்பு கொண்ட சிறையிலிருந்து கைதிகள் மாயமாகியிருக்காங்க. வரலாற்றையே திரும்பி பார்க்க வச்ச இந்த சம்பவத்தை பத்தின நம்மளோட இந்த சுவாரஸ்யமான அலசருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அந்த காவலாளி பிராங்க் மாரிஸ் அப்படிங்கிற கைதியோட அறைக்கு சென்று அவரை எழுப்புறதுக்காக தான் கையில் இருந்த தடியால அவர் தலையில லேசா தட்டுறாரு. தட்டுன உடனே அந்த தலை அப்படியே உருண்டு கீழே விழுது. ஆமாங்க, அது உண்மையான மனித தலை கிடையாது. காகித கூழால செஞ்சு தத்ரூபமா பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு போலி தலை. இந்த ஒரு பயங்கரமான குழப்பமான கால பொழுதுலதான் அல்காட்ராஸ் சிறை வரலாற்றிலே நடந்த அந்த மிகப்பெரிய தப்பித்தல் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. அல்கட்ராஸ் கைதிகள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஏமாற்று வேலையை செஞ்ச அந்த நபர்கள் யார், அவங்க எப்படிப்பட்ட ஒரு சவாலை எதிர்கொண்டாங்க அப்படிங்கறத பாப்போம். அல்கட்ராஸ் சிறை சாதாரணமான இடமே கிடையாதுங்க. எவராலும் தப்பிக்க முடியாத ஒரு சூப்பர் செக்யூரிட்டி கோட்டை அப்படிங்கிற பயங்கரமான பேர் அதுக்கு இருந்துச்சு. 6 கண்காணிப்பு கோபுரங்கள், 20 அடி உயர முள்வேலி, அதையும் தாண்டி போனா சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவோட கொடூரமான சீற்றமிக்க கடல் நீர். இவ்வளவு பெரிய கோட்டைய எந்த ஒரு பலமும் இல்லாத சாதாரண கைதிகள் எப்படி வென்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய சுவாரஸ்யமே. இப்போ இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அது ஆலன் வெஸ்ட் அப்படிங்கிற கைதியை பத்தினதுதான். பிராங்க் மாரிஸ் சிறையிலிருந்து தப்பிக்கிறதுல வல்லவர். அவரை ஹூடினே கூப்பிடுவாங்க. ஆங்கிலின் சகோதரர்களும் பலே கில்லாடிகள். ஆனா இந்த முழு திட்டத்துக்கும் மூளையா செயல்பட்டது ஆலன் வெஸ்ட் தான். என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, தப்பிக்கிற அந்த நேரத்துல தன்னோட அறையை விட்டு வெளியே வர முடியாம அவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. விசாரணை நடக்கும்போது தனக்கு ஏதாவது சலுகை கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புல இந்த சாத்தியமற்ற திட்டத்தோட ஒவ்வொரு ரகசியத்தையும் அவர் அதிகாரிகள் கிட்ட அக்குவேறு ஆணிவேரா ஒப்பிச்சிட்டாரு. எவராலும் வெல்ல முடியாத ஒரு சிறையே ரொம்பவும் சாதாரணமான பொருட்களை கொண்டு அவங்க எப்படி முறியடிச்சாங்க அப்படிங்கறத பாப்போம். உங்களை அந்த கைதிகளோட இடத்துல கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க. ராத்திரி நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காவலுக்கு நின்னுகிட்டு உப்பு காத்தால பலவீனம் அடைஞ்சிருந்த சுவரை சாப்பாடு சாப்பிட கொடுக்கற சாதாரண ஸ்பூன்களை வச்சு சொரண்டி ஓட்ட போடுறாங்க. ஒவ்வொரு மணி நேரமும் காவலாளிகள் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அதை சமாளிக்க அந்த சுவர் துளைகளை மறைக்கிறதுக்கு உண்மையான வெண்ட் போலவே பெயிண்ட் அடிக்கப்பட்ட காகித கூழ் தட்டுகளை பொருத்துறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரகசியமா குழாய்கள் வழியா மேலே ஏறி கூரையில இருக்கிற போல்ட்டை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, அவங்களோட அதீத புத்திசாலித்தனத்தை. கூரையில உள்ள போல்ட்ட அறுக்க அவங்களுக்கு பல வாரங்கள், ஏன் பல மாசங்கள் கூட தேவைப்பட்டுச்சு. ராத்திரி நேரத்துல அவங்க படுக்கையில இல்லங்கிறத காவலாளிகள் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக காகிதக்கூழ், சோப்பு, சிமெண்ட், அப்புறம் முடி திருத்துற இடத்துல இருந்து திருடப்பட்ட உண்மையான மனித முடி, இதையெல்லாம் வச்சு அசல் மனிதர்கள போலவே போலி தலைகளை உருவாக்கி படுக்கையில வச்சாங்க. இந்த ஒரு மாஸ்டர் பிளான் தான் அவங்களுக்கு தேவையான கால அவகாசத்தை வாங்கி கொடுத்துச்சு. சரி, கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனா அந்த பெரிய கடலை தாண்டணுமே, அதுக்கும் ஒரு திட்டம் இருந்துச்சு. பாப்புலர் மெக்கானிக்ஸ் பத்திரிகையை படிச்சு நீல்புகா பசைய உருவாக்குனாங்க. சிறையில கொடுக்கப்படுற மழைக்கோட்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஊதும் படகையும் மிதவைகளையும் தயார் செஞ்சாங்க. அதை ஊதுறதுக்கு ஒரு சின்ன இசைக்கருவியை பயன்படுத்தினாங்க. அன்னைக்கு ராத்திரி சுமார் 10 மணி அளவுல மரத்துண்டுகளால செய்யப்பட்ட துடுப்புகளோட அவங்க அந்த இருண்ட கடல் நீர்ல இறங்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாருமே பார்க்கல. அவங்க சிறைய விட்டு தப்பிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களோட பயணப்பாதை எவ்ளோ தந்திரமானது அப்படிங்கறத ஆலன் வெஸ்ட் FBI கிட்ட சொன்னப்போதான் உண்மையான விஷயமே வெளியே வந்துச்சு. இப்போ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். தப்பிச்சவங்க நேரா 1 மைல் தூரத்துல உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா மக்கள் அதிகம் இருக்கிற அந்த பகுதிக்கு போனா தங்களோட சிறை உடைகளால ஈஸியா மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால 2 மைல் வடக்கே உள்ள ஏஞ்சல் தீவுக்கு போறதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளானா இருந்துச்சு. ஏஞ்சல் தீவை அவங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அங்க ஒரு கைவிடப்பட்ட ஏவுகணை தளம் இருந்துச்சு. மக்கள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப குறைவு. அங்கிருந்து வேற படகுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அங்கிருந்து மரைன் கவுண்டி நிலப்பரப்பு வெறும் 1/4 மைல் தூரம்தான். ஏஞ்சல் தீவுல இருந்து மரைன் கவுண்டி அடைஞ்ச உடனே ஒரு காரை திருடிக்கிட்டு தப்பிக்கிறது தான் பிளான் அப்படின்னு ஆலன் வெஸ்ட் தெளிவா சொன்னாரு. இந்த தகவல்களை வச்சு FBI அவங்களோட தேடுதல் வேட்டிய முடுக்கி விட்டாங்க. அப்போ கடல் நீர்ல மிதந்து வந்த சில தடயங்கள் இந்த மர்மத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குச்சு. தேடுதலோட முடிவுல
ஏஞ்சல் தீவு பக்கத்துல கடல்ல ரப்பரால சீல் செய்யப்பட்ட ஒரு பை கிடைச்சது. அதுல ஆன்லின் குடும்பத்தினரோட புகைப்படங்கள் பத்திரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆலன் வெஸ்ட் தன் வாக்குமூலத்துல எப்படி விவரிச்சாரோ அதே மாதிரியான மரத்தால செய்யப்பட்ட ஒரு துடுப்பும் கிடைச்சது. இந்த தடயங்கள் எல்லாம் ஆலன் வெஸ்ட் சொன்ன அந்த நம்ப முடியாத பயணப்பாதை உண்மைதான் அப்படிங்கறத நேரடியாகவே உறுதிப்படுத்துச்சு. வருஷம் 1979 தப்பித்தல் நடந்து முழுசா 17 வருஷங்களுக்கு பிறகு அவங்க கடல்லயே இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த FBI அதிகாரப்பூர்வமா இந்த வழக்க மூடிட்டாங்க. அப்புறம் என்ன, மீதமுள்ள கோப்புகள் எல்லாமே US மார்ஷல்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. பல வருஷங்களா அமைதியா இருந்த இந்த வழக்குல 2003ல US மார்ஷல் மைக்கேல் டைக் பழைய போலீஸ் ரிப்போர்ட்டுகளை எல்லாம் மறுபடியும் ஆராய்ஞ்சப்போ ஒரு திகைப்பூட்டும் உண்மைய கண்டுபிடிச்சாரு. கைதிகள் தப்பிய அதே ராத்திரியில மரின் கவுண்டில 3 பேரால ஒரு நீல நிற செவர்லே கார் திருடப்பட்டதா ஒரு புகார் பதிவாகி இருந்துச்சு. அது நடந்து சில மணி நேரங்கள் கழிச்சு அங்கிருந்து சுமார் 100 மைல் தொலைவில் உள்ள ஸ்டாக்டன் அப்படிங்கிற இடத்துல அதே போல 3 பேர் போன நீல நிற காரால ஒருத்தரோட வாகனம் விபத்துக்குள்ளானதா இன்னொரு புகாரும் பதிவாகி இருந்துச்சு. இந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்க 3 பேரும் அந்த உறைபனி தண்ணீரை கடந்து திட்டமிட்டபடியே தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப வலுவாவே காட்டுது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட உடல்களோ அல்லது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சின்ன ஆதாரமோ இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. எந்தவித பலமும் இல்லாத சாதாரண மனிதர்கள் தங்களோட புத்தி கூர்மையை மட்டுமே பயன்படுத்தி எவராலும் வெல்ல முடியாத ஒரு சிஸ்டத்தை வீழ்த்திய இந்த கதைய மக்கள் இன்னைக்கும் ரொம்ப ஆச்சரியத்தோட கொண்டாடுறாங்க. 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்கள்ல ஒன்றான இந்த சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு மாபெரும் கேள்வியே விட்டு செல்லுது. சிறை அமைப்புகளோட ஹூடினின் அழைக்கப்பட்ட பிராங்க் மாரிஸ் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து வரலாற்றின் மிகப்பெரிய மாயாஜாலத்தை நிஜத்திலேயே நிகழ்த்தி காட்டிட்டாரா? இந்த கேள்வியோட நம்மளோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன்.